ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் துவரம் பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளிலாம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், சாம்பார் தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ லைட்டாக பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க அரிசியை இதோட போட்டுக்கலாம். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இன்றைக்கி நம்ம 1.5 டம்ளர் எடுத்துருக்கோம் பருப்போடு சேர்த்து. அப்போ அது ஒரு 3 டம்ளர், இதோட 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். நீங்கள் துவரம் பருப்போடு பாசிப்பருப்பும் கலந்து போடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.